ஏமா இது தெரியாதா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி யாரும் கமெண்ட் செக்ஷன்ல என்ன திட்ட வராதீங்க. ஏன்னா இது மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க யூஏல விற்கிற பாலை யூஸ் பண்ணி தயிர் உர ஊத்திருந்தேன். அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் என்ன கேட்டீங்க. ஒரு உண்மையை சொல்லட்டா, நானே அந்த தயிரை ரொம்ப நாளுக்கு அப்புறமா உர ஊத்துனேன். அதுவும் பால் எக்ஸ்பயர் ஆக போகுது. சரி, அதுக்கு முன்னாடி தயிரா மாத்திடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இங்க யூஏல ஸ்டோர் பாட் கர்டே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா தான் இருக்கும். நான் மோஸ்ட்லி அதை தான் வாங்குவேன். எப்ப பால் மிச்சமா இருக்கு அப்படின்னும் போது மட்டும்தான் நான் வீட்டுல தயிர் போடுவேன். இன்னைக்கு அல்ரவாபி பிராண்டோட ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். பால் பொங்கி 10 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருங்க. நம்ம எப்பவும் வைக்கிற வார்ம் விட கொஞ்சம் வார்மா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம சில்லுன்னு தயிர் சேர்க்க போறோம். ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தயிர் நல்லா மிக்ஸ் ஆனா நமக்கு சீக்கிரமா கர்ட் ரெடி ஆயிடும். இப்போ இதை நல்லா மூடி வச்சு ஒரு வார்மான பிளேஸ்ல வச்சிடுங்க. நான் ஒரு 9 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்குறேன். கர்ட் நல்லாவே செட் ஆயிருந்தது. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே கர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராகவே வரும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.